ஹெல்மெட்டை கலட்டிட்டு முகத்தை சிசிடிவி கேமராவோட காமிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க மியூசியத்தில் நான் கொள்ளையடிக்க போறேன்னு தெரியும் ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மியூசியத்தோட டேரக்டர் கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த மியூசியத்தில் இருந்த $2 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மொத்தம் அவனோட டார்கெட்டா இருக்கும். அந்த லெட்டரை பார்த்ததும் மியூசியத்தோட டேரக்டர் ஷாக் ஆகி உடனே செக்யூரிட்டி கோட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் வெளியே எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டேரக்டர் எக்ஸ்ட்ரா சேஃப்டி டிவைசஸ் உள்ள கொண்டு வராரு. அது போக நிறைய டாட்ஸ் அந்த சேஃப்டிக்கு வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் நான் இந்த டேட்ல அந்த மொத்த திருட போறேன் மீடியாக்களும் இந்த விஷயத்தை லீக் பண்றான். இதனால அவன் எப்படி திருட போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்ல அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடுவாங்க. ஆனா கவுண்ட் 0 ஆனதுக்கு அப்புறம் அந்த திருடன் வரலாம். அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அந்த அலாரம் அடிக்குது. அந்த திருடன் ஒரு போலீஸ் கெட்டப்ப போட்டுட்டு அந்த மொத்த திருடிட்டு போய்ப்பான். உடனே எல்லா போலீஸும் அலர்ட் ஆகி எல்லாரும் செக் பண்றாங்க. அந்த டைம்ல டேரக்டர் சிசிடிவி அவன் பார்த்துட்டு உடனே அவன் திருப்பி சொல்லி ஆஃப் போறாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலா வெளியே வர டைம்ல போலீஸ் அவனை பிடிச்சாங்க. அந்த எல்லாரும் முன்னாடி அவனை போலீஸ் பிடிச்சி ஒரு போலீஸ் காரை ஏத்தி கொண்டாங்க. அவன் காட்டுல போய் டோரை க்ளோஸ் பண்ணணும். அந்த திருடன் வித்தியாசமா சிரிச்சான். ஏன்னா அந்த காரை விட்டுட்டு வந்து போலீஸ் கிட்ட போறது அவன் சென்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த கார்ல இருந்து இறங்கி ஒரு சந்து வழியா போய் ஒரு வீட்டுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கான். அந்த போற ரோட் எல்லாத்தையும் போலீஸ் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஒரு ரோட் ஸ்டாப் வழியா ஓடி போயிட்டு இருந்தாரு. சடனா இன்னொரு ஸ்டாப்புக்கு போக வேண்டியது. ஆனா அது 10 மீட்டர் தூரத்துல இருக்கு. வேற வழி அவன் அதை ஜம்ப் பண்ணி போய் காமி பார்க்கலாம். அவன் கிட்ட முடியாம சேஃப் பண்ணி அங்கே கீழே வந்துடுறான். உடனே போலீஸ் அங்கே அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ண போலீஸ் அவன் பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவனோட குளிர டெட் பாடியை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிட்டான்னு அந்த இன்ஸ்பெக்டரால நம்பவே முடியல. அவன் இறந்து போன விஷயம் எல்லாமே செய்ய மாட்டேங்குது. அப்படியே அவனுக்கு கல்லறையில இருந்து அனுப்பி பண்றாங்க. அப்போ திடீர்னு இன்ஸ்பெக்டர் அங்க வந்து அவனோட பாடி உள்ள இருக்கிறான்னு செக் பண்ணணும். சவப்பெட்டியை இப்போவே ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அங்க இருந்து அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷாக் ஆனாங்க. வேற வழி இல்லாம சவப்பெட்டியை ஓபன் பண்ண சமைக்காங்க. சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட பாடி இன்னும் அங்க உள்ள தான் இருக்கு. அந்த அவனால தாங்க முடியாம அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இன்னும் கிட்ட சாய் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். தூக்கை எல்லாம் போட்டு மூணு கட்டணும். சடனா அந்த திருடன் கண்ணை திறக்கிறான். அவன் கிட்ட இந்த டூலை வச்சு அந்த சவப்பெட்டியோட சைடுல ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்த டனல் வழியா மெல்ல ஊர்ந்து போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். ஆக்சுவலா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேல இருந்து விழ போற இடத்தை பிளான் பண்ணி யூஸ் பண்ணி தான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஏர் பேக் அவனோட பாடி மறைச்சு யூஸ் பண்ணி எந்த காயமும் இல்லாம தான் கீழே வந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பாடியில ஒரு டூல் ஸ்ப்ரே அடிச்சு மாட்டோட இருந்து பாடி எடுத்து வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் டாக்டர் அவன் இறந்துட்டாங்க சர்டிபிகேட்டும் கொடுப்பாரு. உடனே அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் அந்த $2 பில்லியன் மதிப்புள்ள முத்தை எடுத்துட்டு அங்க இருந்து சேஃபான இடத்துக்கு ஹெல்மெட்டை கலட்டிட்டு முகத்தை சிசிடிவி கேமராவோட காமிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க மியூசியத்தில் நான் கொள்ளையடிக்க போறேன்னு தெரியும் ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மியூசியத்தோட டேரக்டர் கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த மியூசியத்தில் இருந்த $2 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மொத்தம் அவனோட டார்கெட்டா இருக்கும். அந்த லெட்டரை பார்த்ததும் மியூசியத்தோட டேரக்டர் ஷாக் ஆகி உடனே செக்யூரிட்டி கோட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் வெளியே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டேரக்டர் எக்ஸ்ட்ரா சேஃப்டி டிவைசஸ் உள்ள கொண்டு வராரு. அது போக நிறைய டாட்ஸ் அந்த சேஃப்டிக்கு வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த திருடன் நான் இந்த டேட்ல அந்த மொத்த திருட போறேன் மீடியாக்களும் இந்த விஷயத்தை லீக் பண்றான். இதனால அவன் எப்படி திருட போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்ல அந்த மியூசியத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் கூடுவாங்க. ஆனா கவுண்ட் 0 ஆனதுக்கு அப்புறம் அந்த திருடன் வரலாம். அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. ஆனா அடுத்த செகண்ட் அந்த அலாரம் அடிக்குது. அந்த திருடன் ஒரு போலீஸ் கெட்டப்ப போட்டுட்டு அந்த மொத்த திருடிட்டு போய்ப்பான். உடனே எல்லா போலீஸும் அலர்ட் ஆகி எல்லாரும் செக் பண்றாங்க. அந்த டைம்ல டேரக்டர் சிசிடிவி அவன் பார்த்துட்டு உடனே அவன் திருப்பி சொல்லி ஆஃப் போறாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலா வெளியே வர டைம்ல போலீஸ் அவனை பிடிச்சாங்க. அந்த எல்லாரும் முன்னாடி அவனை போலீஸ் பிடிச்சி ஒரு போலீஸ் காரை ஏத்தி கொண்டாங்க. அவன் காட்டுல போய் டோரை க்ளோஸ் பண்ணணும். அந்த திருடன் வித்தியாசமா சிரிச்சான். ஏன்னா அந்த காரை விட்டுட்டு வந்து போலீஸ் கிட்ட போறது அவன் சென்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த கார்ல இருந்து இறங்கி ஒரு சந்து வழியா போய் ஒரு வீட்டுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கான். அந்த போற ரோட் எல்லாத்தையும் போலீஸ் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஒரு ரோட் ஸ்டாப் வழியா ஓடி போயிட்டு இருந்தாரு. சடனா இன்னொரு ஸ்டாப்புக்கு போக வேண்டியது. ஆனா அது 10 மீட்டர் தூரத்துல இருக்கு. வேற வழி அவன் அதை ஜம்ப் பண்ணி போய் காமி பார்க்கலாம். அவன் கிட்ட முடியாம சேஃப் பண்ணி அங்கே கீழே வந்துடுறான். உடனே போலீஸ் அங்கே அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ண போலீஸ் அவன் பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவனோட குளிர டெட் பாடியை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிட்டான்னு அந்த இன்ஸ்பெக்டரால நம்பவே முடியல. அவன் இறந்து போன விஷயம் எல்லாமே செய்ய மாட்டேங்குது. அப்படியே அவனுக்கு கல்லறையில இருந்து அனுப்பி பண்றாங்க. அப்போ திடீர்னு இன்ஸ்பெக்டர் அங்க வந்து அவனோட பாடி உள்ள இருக்கிறான்னு செக் பண்ணணும். சவப்பெட்டியை இப்போவே ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அங்க இருந்து அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷாக் ஆனாங்க. வேற வழி இல்லாம சவப்பெட்டியை ஓபன் பண்ண சமைக்காங்க. சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட பாடி இன்னும் அங்க உள்ள தான் இருக்கு. அந்த அவனால தாங்க முடியாம அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இன்னும் கிட்ட சாய் சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான். தூக்கை எல்லாம் போட்டு மூணு கட்டணும். சடனா அந்த திருடன் கண்ணை திறக்கிறான். அவன் கிட்ட இந்த டூலை வச்சு அந்த சவப்பெட்டியோட சைடுல ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்த டனல் வழியா மெல்ல ஊர்ந்து போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். ஆக்சுவலா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேல இருந்து விழ போற இடத்தை